ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வடகறி எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம இப்போது வறுத்தெடுத்துக்க போகிறோம். பெருஞ்சீரகம், அன்னாசி சீடு, பிரிஞ்சி இலை, கசகசா, சோம்பு, பட்டை, இந்த மாதிரி கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு இது நல்லா ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நார்மலாகவே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நான் கொஞ்சமாக மிக்சியில் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பருப்பு வடைலாம் செய்வோம்ல, அதுக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உப்பு. இதை ரொம்ப திரிச்சி எடுக்க வேணாம், கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை ஆயிலில் இப்போது எண்ணெய் சூடான உடனே ஷேப் இல்லாமல் சும்மா வடை ஷேப் மாதிரி நமக்கு வேண்டாம், கையில் அப்படியே லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஷேப்பும் இல்லாமல் கையில் நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து லைட்டாக பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம பருப்பு வடை செய்வோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு நமக்கு ஷேப் தேவையில்லை. அதே போல் ரொம்ப பொரிய விட வேண்டாம். லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கிரேவியில் போடும்போது நல்லா ஊறி அப்சர்வ் ஆகி வரும். ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம போட்டு பொரித்து எடுத்தோடனே அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சைஸ் நான் பெருசுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்க்கும்போது சட்டுன்னு வதங்கிடும். அதனால் இந்த டைமில் நல்லா உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு 3 தக்காளி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உரலில் தட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அதை வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூளில் தனியாத்தூள் 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி ஒரு 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, சில்லி பவுடர் 1 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், சட்டுனும் வதங்கிடும். அதுக்காக தான் இப்போவுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியை நல்லா நசுக்கி விடுங்க, அப்போ தான் அதோட எசன்ஸ் இறங்கி மசாலாவோட நல்லா சேர்ந்து வரும். நல்லா ஒரு சேர கிளறி விடலாம். அது ஜூஸஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொரித்து வச்சுருக்க வடையை பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்துருந்தோம்ல ஏற்கனவே, அந்த வடையை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சின்னதாக 2 பீஸாக உடச்சி உதுத்து வச்சுட்டு நம்ம இப்போது இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல வறுத்து, அந்த பவுடரை இது கூட இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதுதான் இந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட்டே. நல்லா வாசமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பொரிக்கும்போது இந்த மாதிரி கலர் வந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டுறாதீங்க. ப்ரௌன் கலர் வர வேண்டாம், லைட் எல்லோ இருந்தாலே நமக்கு போதும். இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் இதுக்கு 1 பல் தேங்காய் எடுத்து நம்ம மிக்சியில்
தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கிறதுல கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பு உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வடை மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணி ஆயிலில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வடையை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு சேர நல்லா கிளறி விடும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். குழம்பு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தண்ணி நல்லா அது உறிஞ்சிக்கிறது பார்த்துக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா ஊற்றினா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு கூட மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணும்போது நம்ம இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோட தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்பவே இந்த கிரேவிக்கு ருசியும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ் வந்து கடலை மாவு அந்த நம்ம பொரித்து வச்சுருக்க உருண்டையும் அதே போல் ஊறினோடனே நல்லா திக்னஸ் ஆகும். தேங்காய் வந்து தூக்கலாக கொஞ்சம் ருசி கொடுக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு நம்ம வேக விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா அப்சர்வ் ஆகி கமகமன்னு ஒரே வாசமாக இருக்குது. வடகறி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒரு சைதாப்பேட்டையில் ரொம்ப ஃபேமஸ் இந்த வடகறி, சைதாப்பேட்டை வடகரினே சொல்லலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி அழகாக தொக்கு மாதிரி சூப்பராக நமக்கு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.